ஸோ மனிஷா, நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து நீங்க எமோ கேரை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ல மோனிஷா என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்ல வந்து மற்ற அதர் பர்சன் கிட்ட எப்படி ரேப்போ பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அது வந்து அவ்வளோவும் இருக்காது. எப்படி பேசணும், மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் எதுவுமே தெரியாது. அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதுக்கு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கோம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்தது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், எப்படி பேசுறது, அவங்க கிட்ட எப்படி கேர்ஃபுல்லாக பேசுறது, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் கற்றுட்டு இருக்கேன் நிறையா. என்னெல்லாம் தெரப்பி கற்றுக்கிட்டீங்க? கெஸ்டால் தெரப்பி, சிபிடி, போஸ்ட் மெரிட்டல் அந்த கவுன்சிலிங். சரி, அதாவது இப்போ மனிஷா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த மனிஷா, இன்டர்ன்ஷிப் முடிச்ச ஒரு மனிஷா, இது ரெண்டுக்கும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கா இல்ல சேமா? கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு சார். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இன்டர்ன்ஷிப் வரதுக்கு முன்னாடி அவ்வளவும் எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன். அவ்வளவும் இம்பார்ட்டன்ட் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே கேர்லெஸ்ஸாக தான் எடுத்துப்பேன். அவ்வளவும் சீரியஸாலாம் எந்த விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டேன். இந்த இன்டர்ன்ஷிப் வந்ததுலேருந்து ஒரு சில கேசஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக எல்லா விஷயத்துலையும் கேர்லெஸ்ஸாக அப்படி விட்டுறக்கூடாது, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். இது வந்து உங்ககிட்ட ஏற்பட்ட மாறுதல் சரிங்களா? வரதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த லைவ் கவுன்சிலிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணு, உங்கள் கூட வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் இருந்துச்சு. அதை வந்து நம்ம இங்கேயே கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணோம் சரிங்களா? இதெல்லாம் நீங்க நேரடியாக பார்த்தீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஷர் தெரப்பி கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இங்க வரதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் அப்படின்னா என்ன நினைச்சீங்க? இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த மாற்றங்கள் இல்ல அதோட சிந்தனைகள்? இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் ஒரு கிளைண்ட்டும் பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளமை சொல்லுவாங்க, அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது தவிர வேற எதுவும் தெரியாது. வந்தக்கப்புறம் அதுக்குள்ள தெரப்பி யூஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி தெரப்பிலாம் யூஸ் பண்ணணும், எந்த கிளைண்ட் வந்தால் எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா அவங்ககிட்ட டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி பேசுவாங்க, அவங்க சொல்யூஷன் தருவாங்க, அவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அது எப்படி பேசுவாங்க, எந்தெந்த டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இது வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணமானவங்களுக்கு கொடுக்குற இந்த போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்ல காட்டமெண்ட் தெரப்பி ஒண்ணு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இல்லைங்களா? சரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்டிங் பத்தி படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இப்ப இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் நீங்க, அப்போ ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ்க்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது, அப்போ சைக்கோ எஜுகேட் பண்ண வேண்டியது. அப்போ இந்த பேரண்டிங்கை பத்தி ஒரு பேரண்ட் நீங்க சைக்கோ எஜுகேட் பண்ணணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? 4 பேரண்டிங் ஸ்டைல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிமிசிவ், செகண்ட் ஒன் வந்து கண்ட்ரோல், தேர்ட் ஒன் வந்து நியூட்ரல், ஃபோர்த் ஒன் வந்து நெக்லெக்ட்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிமிசிவ் பேரண்ட்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த சைல்டு வந்து என்ன கேட்குறாங்க, எந்த விஷயம் சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை விளையாடுறதா டாய்ஸ் எது கேட்டாலுமே அந்த பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க. அந்த சைல்டு வந்து எது கேட்டாலுமே சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க. நியூட்ரல் பேரண்டிங் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரெண்டுமே இருக்கும். அவங்களுக்கு வந்து எது கேட்டாலும் வாங்கியும் தருவாங்க, ஒரு சில விஷயத்துல கண்ட்ரோலாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் எப்படி இருப்பாங்க, கண்ட்ரோலாகவும் இருப்பாங்க, வாங்கி தர்றது இந்த மாதிரி விஷயத்தையும் கரெக்டாக இருப்பாங்க. நெக்லெக்ட்ஃபுல்லிங்கில் வந்து அவங்க வந்து அந்த சைல்டு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன எமோஷனல் க்ரோத் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க சார். ரொம்ப நல்லதுங்க. ஒரு நிறைய ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சீங்க. இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாருன்னா வந்துட்டு, நான் சப்போஸ் உங்களை வந்து ஒரு 1 minute மைண்ட்ஃபுல்னஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா தைரியமா பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார்.
எதெல்லாம் தைரியமா பண்ணுவீங்க? 1 மினிட் 1 பண்ணுவீங்க? மினிட், சிஸ்டமேட்டிக், ப்ராக்ரெசிவ், ஆட்டோஜெனட்டிக், லீஃப் ஃப்ளோட்டிங் எல்லாமே பண்ணும். எல்லாமே வந்து தைரியமா கொடுப்பீங்க. சரிங்களா? நீங்க இங்க படிச்ச விஷயங்களை தைரியமா போய் இப்போ காலேஜ்ல வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு செமினார் எடுக்கணும்னா தைரியமா எடுக்க முடியுமா உங்களால? எடுக்க முடியும் சார். எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து யூத் கோச் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் தனியா கொடுத்துருக்கேன். அது எதுக்குங்க? அதாவது இந்த யூத் கோச் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்னு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட். ஸோ இந்த யூத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கோச்சிங் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களால பண்ண முடியும்க்கா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு லவ் ப்ராப்ளம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் உங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அப்படின்ட்டு உங்களால அவங்கள கைட் பண்ண முடியுமா? முடியும் சார். முடியும் இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் மனிஷா. எங்களுக்கு என்னன்னா நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் சரிங்களா, நீங்க வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து. சரிங்களா? ஒரு சீரியஸ் அவுட்லுக் இருக்கு. நீங்க சொன்னீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு, பட் ஆனா அது உங்க ஃபேஸ்ல தெரியல. உங்க ஃபேஸ்ல வந்துட்டு இட் லுக்ட் ஆஸ் இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ். சரிங்களா? ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. எல்லாம் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கூட யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் வெரி நைஸ்லி, எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? நீங்களும் ஒர்க் போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒர்க் போறீங்கன்றதால ஈவினிங்ல உங்களால இந்த சைட் ஆப்ல வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்லாம் உங்களால பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபேமிலிக்காக வந்துட்டு ஈவினிங்ல போய் ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறப்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ பீப்புள் வில் டெஃபினெட்லி சக்சீட். யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் போதே வேலை செய்ய போறானோ அவன் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 100% சான்ஸ் கிடையாது. அப்போ நீங்களாம் வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் எமோகேப். தேங்க்யூ சார். வெரி மச்.